ஸோ நான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்கிட்ட பழகினவங்க யாரையுமே நான் கட் பண்ண மாட்டேன். என்னால் கட் பண்ண முடியாது. நட்புலையும் சரி, உறவுலையும் சரி. அதே மாதிரி எனக்கு இன்னொரு குணம் இருக்குது. என்னென்னா, தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும். தினமும் நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த தேடலில் என்னுடைய ஊரில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு எனக்கும் கொஞ்ச நாளிலே அவருக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு, எனக்கு அவர் மேலே கோவம் இல்லை. அது பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த மலர் மருத்துவத்தை பற்றி நான் பரப்புரை பண்ணுறது அவர் பார்த்து என்ன பண்ணாருன்னா, மைதீன் உனக்கு பொருத்தமான ஒரு நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரஃபீக் பிரதர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. உடனே அவர் ஃபோன் பண்ண ரஃபீக் பிரதருக்கு, நீங்கள் கிளம்பி வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா. போய் நைட்டோட நைட்டாக அவங்க கூட தங்கிட்டேன். இந்த கோட்டு போகிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் நீண்ட நாள் ஆசை. இன்னைக்கு எனக்கு அது நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நானும் சீஃப் கெஸ்ட் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.